வெல்கம் டு வி ஹோம் டிவி. ஸோ இது வரைக்கும் வி ஹோம் டிவியை சப்போர்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நீங்க நிறையவே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல டிஆர்பி ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணிருக்க நோட்டிபிகேஷன் என்னென்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் பார்க்க போறீங்க. ஸோ லாஸ்ட் வீக் செப்டம்பர் 9 பாத்தீங்க அப்படின்னா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஒரு நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ஸ் பிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர்ஸ் கிரேட் 1 அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1. ஸோ இந்த 3 கேட்டகரிஸ்ல ஜாபுக்கான நோட்டிபிகேஷன் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களுடைய போஸ்டிங்கோட நேம் இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்கேல் ஆஃப் பே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜாபுக்கு 36,900ல இருந்து 1,16,600 வரைக்கும் அவங்க பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பேமெண்டோட லெவல் பாத்தீங்க அப்படின்னா லெவல் 18 அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் சர்வீஸ் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஹையர் செகண்டரி எஜுகேஷன். ஸோ அவங்களுக்காக இந்த ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. போஸ்ட் கோட் பாத்தீங்கன்னா 21 PG. ஸோ இது எல்லாமே பிஜி டிஆர்பி அப்படிங்கறனால 21 PG அப்படின்னு கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எவ்வளவு அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,207. ஸோ 2,000க்கு அதிகமான வேகன்சியை அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா இன்க்ளூடிங் பேக்லாக் வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேக்லாக் வேகன்சி பாத்தீங்கன்னா 247 அண்ட் கரண்ட் வேகன்சி பாத்தீங்கன்னா 1,960 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் ஓவரால கால்குலேட் பண்ணி தான் 2,207 அப்படிங்கிற போஸ்டிங்ஸ் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ பேக்லாக் வேகன்சி அப்படின்னா என்ன, கரண்ட் வேகன்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்லாக் வேகன்சி அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நோட்டிபிகேஷனை அனௌன்ஸ் பண்ணி அதை அட்டென்ட் பண்ணி யாராவது செலக்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா அந்த பர்சன்ஸ் செலக்டட் பர்சன்ஸ் அவங்க வெயிட்டிங்ல வச்சுட்டு இருப்பாங்க. மேபி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் கூட அவங்க கம்ப்ளீட் பண்ணி இருந்திருக்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் அவங்களுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு இருக்கும். பட் அவங்களுக்கு அந்த பிளேஸ்ல போஸ்டிங் பண்ணிருக்க முடியாது. அதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய கம்யூனிட்டி வைஸ் அண்ட் கேஸ்ட் வைஸ் அவங்க செலக்ட் பண்றாங்க. சோ ஒரு போஸ்டிங்க்கு கேஸ்ட் வைஸ் ஒரு 10 people தேவைப்படுறாங்க அப்படின்னா 20 people செலக்ட் ஆயிருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிற 10 members போஸ்டிங்க்கு அலோகேட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட்ல இருக்கிற ரிமைனிங் இருக்கிற 10 members வெயிட்டிங்ல வச்சுட்டு இருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் டைம் அவங்க ஜாப் வேகன்சிஸ் போடும்போது அவங்களுக்கு அந்த போஸ்டிங்க கொடுப்பாங்க. சோ அதுதான் வந்து பேக்லாக் வேகன்சி. இதுக்கு முன்னாடி நோட்டிபிகேஷன்ல அப்ளை பண்ணி மேபி எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகி போஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க. சோ அவங்க பாத்தீங்கன்னா 247 இருக்காங்க. அண்ட் கரண்ட் வேகன்சி அப்படிங்கறது இதுக்கு முன்னாடி நோட்டிபிகேஷன் போட்டு ஜாப் எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா ரிமைனிங் எவ்வளவு வேகன்சிஸ் எல்லாம் இருக்கு, ஸோ அப் டு டேட் இவங்க இந்த நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் எவ்வளவு வேகன்சிஸ் ஓவராலா இருக்கு அப்படிங்கிறது தான் கரண்ட் வேகன்சி. ஸோ இதுக்கு முன்னாடி செலக்ட் ஆனவங்கள ஃபில் பண்ணிட்டு ரிமைனிங் போஸ்டிங்க்கு தான் மீதி இருக்கிற இந்த 1,960 பேரை எடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் அவங்க இது ஸ்பிளிட் பண்ணி டீடைல்டா கொடுத்திருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா கவர்மெண்ட் ஜாப்லயுமே இது நடக்கிறது தான். ஸோ பேக்லாக் அப்படிங்கிறது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. இதுக்கு முன்னாடி செலக்ட் ஆனவங்க சோ ஃப்ரெஷ்ஷா நீங்க ட்ரை பண்ணும்போது நீங்க கரண்ட் வேகன்சி அந்த பேஸ்ல தான் நீங்க செலக்ட் ஆவீங்க. சோ இதுல இருக்கிற டிஃபரன்சியேஷன் ஓவராலா அவங்க எவ்வளவு போஸ்டிங் பாத்தீங்க அப்படின்னா 2,207 அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இது எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் செப்டம்பர் 9 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 16th 9, அதாவது இன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. பட் இன்னைக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகல. அது ஏன் அப்படின்னு நான் லாஸ்ட்ல சொல்றேன். அண்ட் லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் டேட் பாத்தீங்கன்னா அக்டோபர் 17 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகாததுனால இந்த டேட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் டேட் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். ஸோ இது எல்லாமே ரிட்டன் பேஸ்டு கிடையாது, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் தான் இப்ப கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ 3 dates அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நவம்பர் 13, 14 and 15. ஸோ 3 dates இப்போதைக்கு கொடுத்திருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டேட்ஸ்ல கன்ஃபார்மா எக்ஸாம்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. ஏன்னா 2019 எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் நிறைய இஷ்யூஸ்னால எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண முடியல. ஸோ இப்பவே லேட்டா தான் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் அப்ளிகேஷன் ப்ராசஸ் லேட்டா ஆனாலுமே எக்ஸாமினேஷன் டேட் இதுவா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ நெக்ஸ்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் பேக்லாக் வேகன்சிஸ் எவ்வளவு பேர் ரிமைனிங் இருக்காங்க அப்படிங்கறது. சோ இது ஒரு முறை நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. ஒரு சப்ஜெக்ட்லயும் எவ்வளவு பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க அப்படிங்கறது உங்களுக்கே தெரியும். சோ அதுக்கப்புறமா இருக்கிறது பாத்தீங்கன்னா கரண்ட் வேகன்சிஸ் எவ்வளவு போஸ்டிங்ஸ் இருக்கு அப்படிங்கறது. அதையுமே அவங்க ஒரு சப்ஜெக்ட் வைஸ் டீடைல்டா என்னென்ன கேஸ்டுக்கு எவ்வளவு போஸ்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல பாட்னி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயோகெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, சோ இந்த மாதிரியான எல்லா சப்ஜெக்ட்லயும் எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்ல கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1க்கு அவங்களுக்கு எவ்வளவு வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் இது எல்லாம் நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்தீங்க அப்படின்னா மைனாரிட்டி மீடியம். சோ
அதாவது நீங்க தமிழ் மீடியம்ல படிக்காம தெலுங்கு, கன்னடா, உருது இந்த மாதிரியான பேப்பர்ஸ்ல நீங்க படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான டீடைல்ஸும் இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கேட்டகரிக்கும் அப்ரிவேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ ஜிடினா என்ன, பிசி, எம்பிசி இதெல்லாம் கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ ஒரு கம்யூனிட்டிக்கும் என்னென்ன அப்ரிவேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா உமன் கேண்டிடேட்ஸ் எங்க இருக்காங்க அப்படிங்கறதையும் அவங்க நோட்டிஃபை பண்ணிருக்காங்க. சோ இது எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே புரியும். அது மட்டும் இல்லாம கேட்டகரி 1, 2, 3, 4 அப்படிங்கிற இந்த டீடைல்ஸும் கொடுத்திருப்பாங்க. இந்த கேட்டகரி 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளைண்ட்னஸ் அண்ட் லோ விஷன், அவங்களுக்கு 1% ரிசர்வேஷன் கொடுத்திருக்காங்க. அண்ட் கேட்டகரி 2ல வரவங்க பாத்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் ஹியரிங், அதாவது ஹியரிங் டிசேபிள் இருக்கிறவங்க அவங்களுக்கு 1% கொடுத்திருக்காங்க. கேட்டகரி 3ல பாத்தீங்கன்னா லோகோமோட்டார் டிசபிலிட்டி இன்க்ளூடிங் செரிப்ரல் பால்சி, லெப்ரசி இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கும் 1% ரிசர்வேஷன் கொடுத்திருக்காங்க. கேட்டகரி 4 பாத்தீங்கன்னா ஆட்டிசம், இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, அந்த ஸ்பெசிபிக் லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கவங்க, மென்டலா இல்னஸா இருக்கவங்க, சோ இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா 1% ரிசர்வேஷன் கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் கேட்டகரி 4ல யார் யாருக்கு என்னென்ன பெர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன் அவங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது. சோ அவங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜென்ரலா ரிசர்வேஷன் யாருக்கு கொடுத்திருக்காங்க, உமனுக்கு எவ்வளவு ரிசர்வேஷன் கொடுத்திருக்காங்க, சோ இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நீங்க ரீட் அவுட் பண்ணிக்கலாம். சோ நார்மலா நீங்க இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னாலே தெரியும். சோ இது என்னென்னலாம் டீடைல்ஸ் இங்க இருக்கு அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க. சோ ரிசர்வேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா உமன் ரிசர்வேஷன்ஸ்க்கு 30% இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க கேட்டிருப்பீங்க தமிழ் மீடியம்ல படிச்சிருந்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம், பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம். சோ +2 டிகிரிஸ் வரைக்கும் நீங்க தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு 20% ஆஃப் ரிசர்வேஷன் இருக்கும். சோ அதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா அதுக்கு நீங்க தனியா ஒரு சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். சோ அதுவும் உங்களுக்கு இந்த நோட்டிபிகேஷனோட லாஸ்ட்லயே கொடுத்திருப்பாங்க. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் டைப்ஸ். அண்ட் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும் ஆல்ரெடி. இது பிஜி டிஆர்பி அப்படிங்கறனால கண்டிப்பா பிஜி முடிச்சவங்க தான் அப்ளை பண்ணணும். அதே சமயம் டிஆர்பி அப்படிங்கறனால பிஎட் கம்பல்சரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். சோ கோர்சஸ் எதெல்லாம் நீங்க எலிஜிபிளோ அந்த கோர்சஸ் எல்லாமே நீங்க பண்ணிருக்கலாம். சோ உங்களுடைய சப்ஜெக்ட்ல ஒரு மாஸ்டர் டிகிரி பிளஸ் உங்களுடைய பிஎட் டிகிரி பண்ணிருந்தீங்கன்னா நீங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். அதே சமயம் வேற ஏதாவது ரிலேட்டடான கோர்ஸ் நான் பண்ணிருக்கேன் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது என்ன கோர்ஸ் இது ரிலேட்டடா கவர்மெண்ட்ல இஷ்யூ பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற சர்டிபிகேட்டையும் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். சோ இதுதான் குவாலிஃபிகேஷன் இருக்கிற டீடைல்ஸ், அதையும் நீங்க ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்கிறது பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ். ஒரு கேண்டிடேட்க்கும் 500 rupees எக்ஸாம் ஃபீஸ் நீங்க பே பண்ணணும். சோ எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸா இருந்தீங்க அப்படின்னா 250 நீங்க பே பண்ணா போதும். அதே சமயம் இது ஃபுல்லா ஆன்லைன் ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால பேமெண்ட்டையும் நீங்க ஆன்லைன்ல தான் பே பண்ணணும். மேபி இது நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்க பே பண்ணலாம். சோ எந்த ஒரு பேமெண்ட்டோ எந்த ஒரு அப்ளிகேஷனும் நீங்க டைரக்டா போயிட்டு ஆபீஸ்ல சப்மிட் பண்ணக்கூடாது. சோ அப்ளிகேஷன், பேமெண்ட் எல்லாத்தையும் நீங்க ஆன்லைன் ப்ராசஸ்ல தான் பண்ணணும். அதுக்கடுத்ததான் பாத்தீங்கன்னா ஹவு டு அப்ளை. சோ அப்ளை பண்றது பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஆன்லைன் மோட் தான். சோ அவங்களே லிங்க் கொடுத்துட்டு இருப்பாங்க. நோட்டிபிகேஷன் இன்னும் ஓபன் ஆகல. நோட்டிபிகேஷன் ஓபன் ஆன உடனே நீங்க டீடைல்ஸ், உங்களுடைய டீடைல்ஸ், மார்க் ஷீட் டீடைல்ஸ், சோ இது எல்லாத்தையும் நீங்க அதுல ப்ராசஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே சப்மிட் ஆயிடும் அப்ளிகேஷன் ஃபார்ம். சோ ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், சோ எந்த பேஸ்ல எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது ஒரு 3 hours எக்ஸாமினேஷன். மேக்ஸிமம் 150 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. சோ 150 கொஸ்டின்ஸும் பாத்தீங்கன்னா ஆப்ஷனபிள் டைப்ஸ் தான் இருக்கும். சோ அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். மெயின் சப்ஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா 110 கொஸ்டின்ஸ், அதாவது நீங்க என்ன சப்ஜெக்ட்ல அப்ளை பண்றீங்களோ மெயின் சப்ஜெக்ட்ல 110 கொஸ்டின்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எஜுகேஷனல் மெத்தடாலஜி பாத்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் அண்ட் ஜிகே பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓவரால 150 கொஸ்டின்ஸ் நீங்க அப்ளை பண்ணீங்க. சோ மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் எவ்வளவு இருக்கணும், சோ அந்த டீடைலும் இருக்கு. நீங்க அதை பண்ணுங்க. ஒரு கம்யூனிட்டி வைஸ் அண்ட் கேஸ்ட் வைஸ்க்கு அவங்க கொஞ்சம் டிஃபரன்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ அதையும் நீங்க பாத்துக்கோங்க. மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாங்குவேஜஸ் அந்தந்த லாங்குவேஜஸ்ல இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா ரெஸ்பெக்டிவ் லாங்குவேஜஸ்ல இருக்கும். அண்ட் பயோகெமிஸ்ட்ரி, இந்தியன் கல்ச்சர், மைக்ரோபயாலஜி, ஹோம் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன். சோ இந்த கேட்டகரியில வர சப்ஜெக்ட்ஸ் மட்டும் இங்கிலீஷ்ல மட்டும் தான் நீங்க எழுத முடியும். தமிழ்ல கொஸ்டின்ஸ் ஆப்ஷன்ஸ்ல இருக்காது. இதை தவிரவும் இருக்கிற மற்ற சப்ஜெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா சோசியல், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் இது வரது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு போத் அண்ட் தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜஸ்லயுமே உங்களுக்கு கொஸ்டினை பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. சோ மேல சொன்ன இந்த டாபிக் எல்லாமே இந்த கேட்டகரியில வர சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கும். சோ இந்த சப்ஜெக்ட்ஸ் இல்லாம வேற சப்ஜெக்ட்ல நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லயும் உங்களுக்கு பிரிண்டடா இருக்கும். சோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கம்பைன் பண்ணி உங்களுடைய ஆன்சரை ப்ரொவைட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அவங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னு ஒரு கால்குலேஷன் கொடுத்திருக்காங்க. இதுவும் நீங்க ப்ரீவியஸ்லி அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் எப்படி கால்குலேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 10th மார்க்ஸ், +2ல என்ன மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க, யூஜில என்ன மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க, உங்களுடைய பிஜில எவ்வளவு மார்க், பிஎட்ல எவ்வளவு மார்க்,
சோ இதெல்லாம் ஓவரா கால்குலேட் பண்ணி அவங்க போட சொல்லிட்டு இருப்பாங்க. சோ இது எப்படி அப்படின்னு ஒரு முறை நீங்க கோ த்ரூ பண்ணீங்கனால ஈஸியாவே தான் இருக்கும். சோ அப்ளை பண்ணும்போது உங்களுடைய மார்க் ஷீட் எல்லாத்தையும் கையில எடுத்து வச்சுட்டு ப்ராப்பரா அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செலக்ஷன் ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா இந்த முறை எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் தான் இருக்கு. சோ இதுவும் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் கம்ப்யூட்டர் எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. சோ இந்த 2 பேசிஸ்ல தான் செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். எக்ஸாம் எல்லாம் முடிஞ்ச உடனே அவங்க உங்களுக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சோ ரிசல்ட் பாத்தீங்கன்னா அபிஷியல் வெப்சைட்ல தான் அவங்க டிஸ்பிளே பண்ணுவாங்க. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு செலக்ஷன் லிஸ்ட் அவங்க டிஸ்பிளே பண்ணுவாங்க. சோ யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கறது. சோ செலக்ட் ஆனவங்களுக்கு கால் ஃபார் லெட்டரும் டவுன்லோட் பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். சோ இது எல்லாமே எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நடக்கிற ப்ராசஸ். ஆஸ் யூசுவல் கவர்மெண்ட் ப்ராசஸ் என்னெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ அதை டிஆர்பிலையும் ஃபாலோ பண்றாங்க. சோ ஒன்ஸ் நீங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கால்ஃபர் பண்றாங்க அப்படின்னா என்னென்ன டீடைல்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க கொண்டுட்டு வரணும், ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ், மார்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்னலாம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இங்க கொடுத்திருக்காங்க. அதையும் நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. சோ மார்க் ஷீட்ஸ் மட்டும் இல்லாம நீங்க ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய சர்டிபிகேட்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதுக்கப்புறம் நீங்க தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னா தமிழ் மீடியம்ல படிச்சதுக்கான அந்த சர்டிபிகேட் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். அது உங்களுடைய நீங்க படிச்ச இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து வாங்க சொல்லுவாங்க. சோ அதுக்கான ஃபார்மேட்டும் இந்த நோட்டிபிகேஷன் கீழவே உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க, நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டிசபிலிட்டி பர்சனா இருந்தீங்க அப்படின்னா டிசபிலிட்டிக்கான சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கிறது ஜெனரலான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு முறை கோ த்ரூ பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க கோ த்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆன உடனே நீங்க உங்களுடைய மார்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லாத்தையும் போட்டு அப்ளிகேஷன் நீங்க ப்ராசஸ் பண்ணுங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம்ல நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிபிகேட்ல சைன் வாங்குறதுக்கான ஃபார்மேட். இதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ இதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல படிச்சீங்களோ அவங்க கிட்ட நீங்க வாங்கிட்டு அவங்க கிட்ட அட்டஸ்டட் வாங்கணும். சோ இந்த சர்டிபிகேட்டையும் நீங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வரும்போது சப்மிட் பண்ணணும். சோ இதுதான் ப்ரொசீஜர். சோ இதுல இருக்க ஜெனரல் டீடைல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ஸ்டார்ட் ஆன உடனே நீங்க ப்ராசஸ் பண்ணணும். எக்ஸாம் டேட் பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் 13, 14 and 15 சொல்லிருக்காங்க. சோ மோஸ்ட்லி எக்ஸாம் ஆன் டைம்ல கண்டக்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நிறையவே இருக்கு. சோ நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இப்ப எக்ஸாம் நோட்டிபிகேஷன் ஸ்டார்ட் ஆகல அப்படின்னு worry பண்ணாதீங்க. கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சோ ஏன் எப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசபிலிட்டி பர்சன்ஸ், அதாவது விஷன் டிசேபிள்மெண்ட் இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சோ அதுக்காக தான் அவங்க கோர்ட்ல ஸ்டே வாங்கியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த ப்ராசஸ் நடந்துட்டே தான் இருக்கு இதுக்கு முன்னாடியும். சோ அவங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கோட்டா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக லாஸ்ட் டைம் நோட்டிபிகேஷன்லயும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான பர்சன்டேஜ் கம்மியா தான் இருந்தது. இந்த முறை அவங்களுக்கு எதுவுமே இல்ல. அது மட்டும் இல்லாம ட்ரைப்ஸ் கம்யூனிட்டியில இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த விதமான ரிசர்வேஷன்ஸ் கோட்டா அவங்களுக்கு போதுமானதா இல்ல அப்படிங்கறதுதான் அவங்களுடைய சைட்ல இருக்கிற பாயிண்ட்ஸா இருக்கு. அதனால கோர்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்போ நோட்டிபிகேஷனை வந்து லான்ச் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்டே வாங்கியிருக்காங்க. சோ எப்ப வேணாலும் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகலாம். சோ வெயிட் பண்ணிட்டு இருங்க. சோ மேபி கோர்ட் என்ன டிஸ்கஸ் பண்றாங்க, கவர்மெண்ட் என்ன ரிப்ளை கொடுக்குறாங்க, சோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்ளிகேஷன் ப்ராசஸ் சீக்கிரமாவே ஸ்டார்ட் பண்ணலாம். சோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காதீங்க. நீங்க எப்போதும் போல கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. சோ ஒன்ஸ் எப்போ அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுதோ நீங்க அப்ளை பண்ணலாம். சோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் கம்பல்சரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. அப்ளிகேஷன் ப்ராசஸ் தான் டிலே ஆகுது. சோ அதை நீங்க மைண்ட டைவர்ட் பண்ணாம கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த முறை கண்டிப்பா நிறைய போஸ்டிங்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு. ஃபோக்கஸ்டா நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த முறை உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. டிஆர்பியோட அபிஷியல் வெப்சைட் லிங்க், அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷனோட லிங்க், இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க பாருங்க. வேணும் அப்படின்னா நோட்டிபிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பா இன்னொரு வீடியோல அப்டேட் பண்றேன். சோ எதை பத்தியும் worry பண்ணாம கண்டிப்பா ஃபோக்கஸ்டா நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கும்போது அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸாம் கண்டிப்பா நடக்கும். சோ இந்த எக்ஸாம்ஸ்ல ஃபோக்கஸ்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் கண்டிப்பா கிடைக்கும்.